கோஷம் போட்டு வராருங்க. கிண்டல் பண்ணாதீங்கண்ணே. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி 1-2 வார்த்தை படிக்கிறதுக்கு தானடா உன்னை 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சேன். ஐயோ அண்ணே, இதுல இருக்கிற ஒரு எழுத்து கூட அந்த வாத்தியம் சொல்லியே கொடுக்கல. காளி காளி முதலாளி, காளி அதுல என்ன எழுதிருக்கு படி. அது தின்னு கொளுத்த முதலாளிகளின் அதுல எழுதிருக்கு முதலாளி, நான் சொல்லலைங்க. மிச்சம் தின்னு கொளுத்த முதலாளிகளின் கொழுப்புகளையும் தெனாவுட்டுகளையும் அடக்கும் போராட்டம். வாடா. பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவனா கையில கொடிய பிடிச்சிட்டு கோஷம் போட்ட அதுக்கு பேர் போராட்டமா? எங்க தொழிலாளிகளுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கிற வரைக்கும் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். விடாதீங்கடா, கட்டியா புடிச்சுங்க. வயிறு சுருங்குனா கொடி தன்னால விழுவும். நாங்க தொழிலாளிங்க நினைச்சா உங்க மில்ல திறக்க விட மாட்டோம். பண்ணுங்கடா, எங்களுக்கு இது போனது மாதிரி. நாங்க இஷ்டப்பட்டாதாண்டா மில்ல திறப்போம், இல்லன்னா மூடிட்டு போயிட்டே இருப்போம். அதனால எங்களுக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்ல. ஆனா சோத்துக்கு வழி இல்லாம சிங்கி அடிக்க போறது நீங்க தான். வாடம்பை, எங்க கோரிக்கை ஏத்துக்கிட்டு இந்த பத்திரத்துல மரியாதையா கையெழுத்து போட முடியுமா முடியாதா? என்ன தம்பி கையெழுத்து போட சொல்றான்? நம்மளையா? ஆமா. ஆளுக்கு ஒண்ணு போட்டுருவோமா? போங்கடா.